சீதா பிடிச்ச சிவலிங்கம் ராமநாதன். உடலை புதைச்சிட்டு சிவலிங்கம் வைக்கிறது தான் அடையாளம். சிவலிங்கம் இல்லையா மண்ணையாட்டம் கூட்டி வை, அதான் அடையாளம். அது உலகத்துக்கு சீதா தேவி காட்டி தந்தது அந்த இதுதான். அது புதைச்சிட்டா அழிவு கிடையாது, அது ஒரு சிவலிங்கம் அடையாளம். ஆனால் எரிச்சிட்டா அடையாளம் கிடையாது. இதுதான் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கணும். ராமேஸ்வரம் தீர்த்தம் ஒரு நீரிலிருந்து உருவான சரீரமும் ஒரு நீர் தான். ஆனால் அந்த நீரை கொண்டு மறுபடியும் நெருப்பில் போடாத. உன் தாய் என்பது பச்சை வாழை மரம். ஆனால் பச்சை வாழை மரத்தை வெட்டி ஆற்றுல விடுன்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர உன் தோஷம் விலகுவதற்கு அதை வெட்டி அடுப்பில் போட்டு எரிச்சிரு, விறகு கூட்டி எரிச்சிருன்னு சொல்லலை. வெட்டி தண்ணியில் விட்டுருப்பா, பாவம் போயிட்டு. ஏன்னா நீர் என்பது சரீரம், அது ஒரு வாழை மரம் மாதிரி. ஆனால் இந்த இது எந்த காற்று வந்தாலும் விழுந்தது மாதிரி நம்ம வாழ்க்கை. இவ்வளோ காலத்தில் நம்ம விழுந்துருவோம். ஆனால் விழுந்த பிறகு மண்ணில் போட்டால் முளைக்கும், எரிச்சுட்டு அழிஞ்சு போகும். அதுதான் மாங்கொட்டா கதை. உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஞானப்பழம் எனக்கு கிடைத்தது நாரதகருக்கு. நாரதகர் கொண்டு தான் சிவங்கிட்ட கொடுக்குறாரு. அப்போது சக்தி இரு குழந்தைகள். ஆனால் இரு குழந்தை என்ன, அந்த சிவலிங்கம் என்ன, இது அறிகிறது தான் விஷயமே. சிவன் பார்வதி ஒன்றா இருந்தது உனக்கு சினிமா மூலமாக தான் பார்த்துருப்பேன். இயற்கையில் பார்த்துருக்கியா? இல்லை கேட்ட அறிவில் ஓ இது சிவனா இது பார்வதியா? இவர் ரெண்டு பேருக்கு என்ன அடையாளம்? இந்த சிவலிங்கம் இந்த பார்வதி அம்பாளுக்கு பக்கத்தில் இருக்கும் கணவன் மனைவியா? அட பாவியெல்லாம், அம்மாவும் மகனும். அம்மா பிடிச்சி வச்சது சிவலிங்கம் தான். அப்போ அப்பம் கிள்ளிய தலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்பம் கிள்ளிய தலை, அப்புறம் தான் ஆணை முகம். அப்போ அந்த கிள்ளிய தலை தான் அந்த சிவலிங்க அடையாளம். அப்போ விநாயகரை தோற்றி வச்சது சக்தி, ஆணை முகம் வச்சது சிவன். அப்போ சக்தி தோற்றி வைக்கும்போது அந்த குழந்தையோட முகம் என்ன, அந்த முகத்தை தான் சிவலிங்கமாக நம்ம கும்பிடுவோம். அப்போ மூத்தவன் இளையவன் தானே. ஆனால் நீங்கள் அப்பா மகன் எப்படி சொல்கிறீங்க? இதுதான் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் உள்ள விஷயம். புதைக்கணும்னு நினச்சா உனக்கு மரணம் இல்லை. அன்னைக்கு தான் உன் வேண்டுதலெல்லாம் ஆண்டவன் ஏற்றுக்கிடுவான். நீ இந்த ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்துக்கிடாமல் நீ எந்த ஆலயத்தில் எந்த பூஜை பண்ணாலும் எந்த பரிகாரம் பண்ணாலும் கடைசியில் நீ நரகத்துக்கு போக போகிற, நீ வேற பிறவி ஆக போகிறன்னு தான் அர்த்தம். மகான் உன் அம்மா அப்பா உனக்கு மகான் இல்லைனாலும் எனக்கு மகான் தான். ஏன்னா உன் மாதாபிதாவை புதைச்சிட்டேன்னா அது பெரிய ஒரு சொத்து, அதை அழிக்கலை. அப்போ அவங்க நல்ல மனிதர்கள், பாவம் செய்யலை அப்படி நான் எடுத்துக்கிடுவேன். ஆனால் நான் எரிச்சே தீர்வோம்னா அப்போ இவங்க கொடூரமான பாவிகளாக இருந்துக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அதுதான். அப்படிங்கிறது தான். அழிக்கட்டும் போகட்டும் அப்படி தானே என்னணும். ஆனால் எல்லாரும் பாவம் செஞ்சா இருந்தாலும் ஆனால் அந்த நரகத்துக்கு போகாதிய வேதனை தாங்க முடியாது. மறுபடியும் வேறு பிறவி ஆகிடுவிய. எல்லா பிறவியும் மனிதனாக வா. நீ ராமேஸ்வரம் போ, காசிக்கு போ, இமயமலை போ, எங்கே வேணாலும் போ. ஆனால் இப்பிறவியில் நீ அமெரிக்கா போனேன், நான் அந்த நாட்டுக்கு போனேன், இந்த நாட்டுக்கு போனேன்னு சொல்கிறது அல்ல பெருசு. அடுத்த ஒரு பிறவியில் நீ என்னவோ ஆக போகிற புதைச்சிட்டா நீ மறுபடியும் மனிதராகவே தோன்றிக்கிட்டே இருப்பேன். நட்சத்திரம் உதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நட்சத்திரத்தை நெருப்பில் போட்டு அழிச்சிட்டா ஒரு நட்சத்திரம் பூமியிலிருந்து அழிஞ்சுது. அப்போ ஒரு நாளைக்கு இந்த பாரத பூமியில் எத்தனை பேரை எரிக்கிறீங்க? அப்போ அத்தனை நட்சத்திரத்தை நீங்கள் அழிச்சு வர்றீங்க. உங்கள் மூதாதிகள் எல்லாம் இந்த அண்டம் பூரா நட்சத்திரமாக நிறச்சி வச்சாங்க. ஆனால் அந்த நட்சத்திரம் எல்லாம் ஒரு பிறவியாக ஒரு கருவாக உருவாகி வளர்ந்து வந்ததை நீங்கள் இப்போ அழிச்சிட்டு வர்றது பெருசுங்கிறீங்க. உங்கள் கேட்டறிவு, உங்கள் சுய அறிவு கிடையாது. அம்மை அப்பனே துணை. நெல்லையப்பர் கோயிலில் பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவரும் அந்த பக்கம் சிவலிங்கம் இருக்கு இல்லையா? அப்பனும் மகனும். அப்போ ஆணை முகம் என்ன, அந்த சிவலிங்கம் என்ன, அந்த பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவர் யார்? இதுதான் விஷயமே. சிதம்பரத்தில் பார்கடலில் பள்ளி கொண்டு தான் இருந்தார். அவரை எடுத்து போட்டுட்டு தான் சிவலிங்கம் வச்சது. புரியுதா? அப்போ இந்த அப்பன் யார், மகன் யார், இந்த வரக்கூடிய சன்னதியில் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் திருவண்ணாமலை கதை. படைப்பில் நான் தான் பெரிது, இல்லை காக்கிற கடவுள் நான் தான் பெருசு. அப்பனும் மகனும் சொல்லிக்கிட்டது. அப்படி எடுத்துக்கிட்டீங்களா? கிடையாது. ஈசனை பார்க்க போகிறாங்களாம். எப்பா? அப்பனும் மகனும். அப்பன் படைப்பு கடவுள் பிரம்மன். அப்போ உண்மையிலே யாரை படைச்சா? மகாவிஷ்ணு என்பவர் தான்
படைக்கிறார். யார்? 5 முகத்தை. அந்த 5 முகத்தில் 4 முகம்தாங்க உனக்கு தெரியுமே தவிர அந்த 5வது முகம் என்னன்னு தெரியாது. நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை அவர் தொப்புள்ள இருந்து படைக்கிறார். பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய. யா என்பது ஆகாயத்தை குறிக்கும், உச்சை குறிக்கும், இப்படிங்கிற ஒரு பொருள். அப்போ இப்படி இல்லை பல விஷயங்கள் நீங்கள் அறியாமல் இருக்கீங்க. எல்லாரும் சொல்லி தந்த பாடத்தை கற்றுக்கிட்டு இல்லை கேட்டறிவில் எரிக்கிறது தான் சரி, புதைக்கிறது தவறு. உன் கிராமத்துக்குள்ளேயும் சரி, உன் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி புதைக்கிறாங்க, எரிக்கிறாங்க, புதைக்கிறாங்க, எரிக்கிறாங்க. இந்த எது சரி அப்படின்னு தீர்மானம் ஒன்றும் எடுக்கிறதுக்கு இந்த பூமியில் யாரும் ஹரிச்சந்திரன் கிடையாது. ஹரிச்சந்திரன் தான் வெட்டியாக வேலை பார்த்தது. எந்த ஒரு அரசனாக இருந்தாலும் கடைசியில் இந்த இடுகாட்டுக்கு வந்தே ஆகணும். ஆனால் இங்கே இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நரகமோ சொர்க்கமோ. இது சம்பாதியம் பண்ணி வை, 4 பேரை சம்பாதியம் பண்ணி வை, 4 பேர்கிட்ட புதைச்சிரப்பா, இது சொல்கிறதுக்கு தான் 4 பேர். 6 அடி மண்ணுக்கு சொந்தம், மண்ணுக்கு சொந்தம்னு வாயால் பழமொழி மாதிரி சொல்லிட்டு ஒருபடி சாம்பல் ஆகக்கூடாது. உடனே பட்டினத்தார் கதையை சொல்லுவாங்க. அந்த கதையில் சூட்சமாக நிறைய இருக்குது. மன்னன் ஆனாலும் நாட்டு அரசன் ஆண்டாலும் என்னத்தை ஆண்டாலும் கடைசியில் சாம்பல் ஆகிறாத அப்படிங்கிற ஒரு பொருள் தான். அவர் மறைஞ்சு காட்டி கடைசியில் சிவலிங்கமாக ஆகிடுறாரு. ஆனால் லிங்கம் அடையாளம் இல்லைன்னா அவர் வேறு பிறவி ஆகிட்டாருன்னு அர்த்தம். பட்டினத்தார் கடைசியில் மறைஞ்சு குழந்தைகள்கிட்ட காட்டி கடைசி சிவலிங்கமாக மாறிடுவார். மண்ணில் மறைஞ்சிட்டா சிவலிங்கம் அடையாளம், இல்லைன்னா இல்லை. இப்படி எல்லா கதையும் நீங்கள் இப்படி தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு எரிக்கிறது தான் சரி, நாங்கள்லாம் மனிதர்கள், ஆனால் புதைச்சிட்டா மகான்கள். அப்போ மற்றுள்ள மதங்கள் அப்படின்னு நீங்கள் அறியப்படும் போது அவங்களெல்லாம் புதைக்கிறாங்கல்ல, அப்போ அவங்களெல்லாம் மகான்கள் தானே, அப்போ அவங்களெல்லாம் சித்தர்கள் தானே, அப்போ மாதாபிதா மனிதர்கள், அப்போ மற்றுள்ளவங்களெல்லாம் புதைக்கிறவங்கெல்லாம் மகான்கள் சித்தர்கள், அப்படி தானே. இவர் மகானுங்க, இவரை புதைச்சாச்சுங்க, நான் கனகம்பட்டி போய் கும்பிட்டு வந்தேங்க, அவர் தாங்க சர்க்குரு. அப்போ குரு என்ன ஆனாரோ அதே போல் தான் சிஷியர்கள் ஆகணும், பக்தர்கள் ஆகணும். ஆனால் குரு வேறங்க, நாங்கள்லாம் வேறங்கன்னா இது சித்தர் வழிபாடு. அவங்கள புதைச்சிடணும், நம்மளை எரிச்சிடணும். 12 ஜோதிர்லிங்கம் பாரதத்தில் எதுக்கு வச்சதுன்னா 12 ஜோதிர்லிங்கம் இந்த ஒரு அடையாளத்தை மனிதன் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான். நீ சாம்பலை போட்டு சிவலிங்க பூஜை பண்ணும்போது உங்களுக்கு அது விளங்கலை. காசியில் இறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி, அண்ணாமலை நினைச்சால் முக்தி, முருகன் இருக்கும் இடம் முக்தி, முக்தியே சக்தி, சக்தியே முருகா, இதுதான் இதோட பொருள். ஆனால் முக்திக்கு சிவன் தான். அந்த சிவலிங்கம் அடையாளம் தான் நீ அறிஞ்சிருக்கிற. ஆனால் அந்த சிவலிங்கத்தை தோற்றி வைத்தது சக்தி. அதான் சக்தியே முக்தி, முக்தியே சக்தி, சக்தியே முருகா. இதுதான் உண்மை. அம்மை அப்பன் துணை.